தேவைப்படுகளை இன்றைக்கு சுவாகர் ஊழித்து வருகிற தீர்க்கதரிசன சத்தம் வேத வசனம் வெளிச்சம் என்கிற வேத நிகழ்ச்சியை காண்பதற்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு வாழ்கிறார் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பதாக. எனது பிள்ளைகளை வழிகாட்டுதல் ஆண்டு வழி நடத்துதல் ஆண்டு மீண்டும் சொல்லுகிறேன். வழிகாட்டுதலுக்கு வித்தியாசம் உண்டு, வழி நடத்துதலுக்கு வித்தியாசம் உண்டு. வழிகாட்டுதல்ல அதான் இதுக்கு பொய்க்கோ அப்படி காட்டி விடுறது. நடத்துதல்னா காலம் பிடித்து அந்த இடத்துல கொண்டு போய் விடுகிறது. எது எளிது என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். வழி காட்டியாச்சுன்னா உங்கள் இஷ்டத்துக்கு போகலாம், வழி நடத்துறதுல உங்கள் இஷ்டத்துக்கு போக முடியாது. அதுக்காக தான் வீதம் அதுலையா கடைசியாக சங்கீதம் 107:7 நேற்று பார்த்தோம். தாமதிக்க ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழி நடத்தினார். ஆண்டோட வழிகாட்டல் செவ்வையான வழியாக தான் இருக்கும். கற்ற சபையில், கற்ற வசனத்தில், கற்றுடைய தரிசனங்களில் நடத்துவது செவ்வையான வழி. சங்கீதம் 119:15 சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது ஆலோசனை நன்றாய் நடத்தினார். பார்த்தீங்களா, நன்றாய் நடத்துகிறவர், வசனத்தின்படி நடத்துகிறவர் கர்த்தர். நீங்க நல்லா பார்க்கணும். வசனத்தின்படி இல்லாத ஒரு நடத்துதலுக்கு செவி கொடுக்க இன்னும் புரிஞ்சுக்கிறீங்க. நிறைய பேர் இன்னைக்கு நிறைய தேவப்பிள்ளைகள் இதற்கெல்லாம் இன்னைக்கு மாண்டுகிட்டு இருக்காங்க. ஆமேன். கர்த்தருக்கு வழிகாட்டுபடி இல்லாமல் நீங்கள் எப்போதுமே எந்த சூழ்நிலைக்கு நீங்கள் செவி கொடுக்க வேண்டிய தேவை இல்லை. அது யாராலும் சரி. வசனத்தின்படி ஒரு பிள்ளைகள் பெற்றோருக்கு கூட செவி கொடுக்க போறாரு. வசனம் தெளிவுபடுத்துகிறது. வசனத்தின்படி நடத்தினா கண்டிப்பாக செவி கொண்டு தாங்க வேண்டும். அது பெற்றோர்கள் வசனத்தை படிச்சிருக்கணும். மக்களே, வசனம் என்ன சொல்லுது, வசனம் எது பேசிச்சு பார்க்குறியா? நம்ம பாஸ்டர் அங்கே என்ன சொன்னாங்க, இல்லைங்க என்ன உனக்கு சொல்லி வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு அடிக்கடி சொல்லுவேன், மக்களே நேற்று என்ன பிரசவம் பண்ண, இல்லை மகள் பிரசவம் பண்ணலாம் கேரண்டி வேணும். அவங்க சொல்லுவாங்க ஏதாவது அவிசுவாச வார்த்தை, மக்களே நீங்கள் இன்னைக்கு என்ன பிரசவம் பண்ணியமோனே அப்போ அடிப்பாங்க. ஆமீன். நீ ஆகாதவனாகிவிடக்கூடாது. போதிக்கிற நீ ஆகாதவனாகிடக்கூடாது. குடும்பத்தை நடத்துகிற நீ ஆகாதவனாகிடக்கூடாது. ஆகாதவனாகிவிடக்கூடாது. நீ ஆகும்படிக்கு கற்ற வழிகாட்டுபடி நடந்து நீ நடத்தும் போது தூய ஆவியின் ஆசீர்வாதம் உனக்குள் வெளிப்பட்டு நீ உன் பிள்ளைகளை செவ்வையான வழியை நடத்த முடியும் என்று உமது அடிய நன்றாக நடத்தினார் என்று என் தகப்பன் என்னை நன்றாக நடத்தினார் உன் பிள்ளைகள் சொல்லும்படி கர்த்தர் கேட்டார். சங்கீதம் சொல்ல பார்த்தேன், கர்த்தாவே உமது வசனத்தின்படி உமது அடியனை நீ நன்றாக நடத்தினீர். ஆகவேதான் இவ்வளோ நன்மையை பெற்றுக்கொண்டேன், இவ்வளோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், சமாதானத்தை பெற்றுக்கொண்டேன், சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன், காலை பெற்றுக்கொண்டேன், வீட்டை பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு அந்த மனுஷன் சாட்சி சொல்லணும். தெய்வ மனுஷன் தான் நடத்தினீர். அடுத்ததாக அவர் எப்படி நடத்துவார்? இங்கே அங்கே சொல்லியிருக்கு, அடியனை நன்றாய் நடத்தினீர். அது அவர் எப்படி நடத்துவாராம்? ஏசாயா 40:11 வச்சு பாருங்க. மீட்பதை போல் தமது மந்தையை மீட்பார், தமது புயத்தினாலே சேர்த்து தமது மடியினை சுமந்து அவர் கலவராளிகளை மெதுவாய் நடத்துவார். ஆட்டுக்குட்டிகளை தன்னுடைய புயத்தில் சேர்த்து தமது மடியினை சுமந்து
ஆமை கணவர் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார். இப்போ ஆட்டுக்குட்டியும் இருக்கு, கலவாடுகளும் இருக்கு, குட்டி போடுற ஆடுகளும் இருக்கு. பார்த்தீங்களா? சுமக்க வேண்டியவதான் சுமப்பாரு, நடத்த வேண்டியது நடத்துவார், மெதுவாக நடத்துவார். சில எல்லாம் விரட்டி நடத்துவார், சில சுமந்து நடத்துவார். சுமக்க வேண்டிய நேரத்தில் சுமப்பார், நடத்த வேண்டிய இடத்துல மெதுவாக நடத்தி கொண்டிருப்பார், ஸ்லோவாக. அது எங்கே பைபிளில் ஸ்லோவாக நடத்துகிற ஒரு ஜனம் ஈஸ்வர் ஜனம். வேகமாக நடத்த மாட்டார். ஏன்னா வேகமாக துரிதப்படுத்தியாச்சுன்னா விட்டுருவோம், அது குட்டியெல்லாம் கொண்டு போட்டுரும். எனக்கு இப்போ தான் கொஞ்சம் தரிசனம் வெளிப்படுது. நான் கொஞ்சம் வேகமாக நடத்துக்கிறேன், அதனால எல்லாம் குட்டியெல்லாம் இழந்துக்கிட்டு இட்டுக்கிட்டு கொண்டே ஓடிதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், உண்மைதான். இது எனக்கு இப்போ குத்தப்படுது, எனக்கு தேவையானது. ஆண்டவர் எப்படி நடத்தணும்? மெதுவாக நடத்தணுமா? அதுதான் தப்பு. எனக்கு சத்தியம் ஒன்று பிடிக்கிட்டு கலவை நாடு குட்டி போடுற ஆடை என்ன செய்யணும்? மெதுவாக நடத்திட்டு போகணும். அப்படி குட்டி இல்லாத ஆடை வேகமாக அந்த வழியில் நடத்திட்டு போகணும். அந்த ஒரு சில குழந்தை சின்ன குழந்தை மடியில் சுமந்து நடத்து. இந்த வசனத்தை எல்லாம் பார்க்கும்போது, அதோட ரகசியத்தை சத்தியத்தை பார்க்கும்போது, சபை நடத்துகிற ஒரு குடும்பத்தை நடத்துகிற ஒரு தாய் தப்பை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இது வசனைன்னு பார்க்கக்கூடாது, இல்லை பாசர் கூடன்னு பார்க்கக்கூடாது, ஒரு ஊழியக்காரனு கூடன்னு பார்க்கக்கூடாது, ஒரு விசுவாச பிள்ளைகளுக்கு உள்ளது தான் முக்கியம். விசுவாசிக்கிற ஊழியக்காரி, விசுவாச வாழ்க்கை வாழ்கிறது எல்லாம் ஊழியக்காரன் தான். விசுவாச வாழ்க்கை வாழ்கிறது எல்லாம் ஊழியக்காரி தான். சந்தேகமே கிடையாது. விசுவாசினாலே, விசுவாச ஜீவிதம்னாலே அவர்களுடைய பிள்ளைகள். உண்மையிலே ஒரு விசுவாசினா ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்யாமல் இருக்க மாட்டாங்க. சபைக்கு விசுவாசியா இருக்கலாம், ஆமீன். ஆண்டவருக்கு விசுவாசினா ஊழியக்காரி. ஆண்டவர் எப்படி கலவையான அது கலக்கிறது. ஆமீன். தேவ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் கலவையாளாக இருக்கிறீங்களா, இல்லை குழந்தை ஆளுகளாக இருக்கிறீங்களா, கலவையாளாக நடத்தும்படிக்கு உள்ள கிருபைக்குள்ளே இருக்கிறீங்களா? 3 விதமான ஆளுகளை வச்சிருக்கிறாரு. தெளிவாக உங்களுக்கு தெரியணும். கலவையால மெதுவாக தான் இருப்பார். ஆமீன். இதுக்குள்ள கொட்டி இருக்கும், அதான் கலவையாடு. பாலோட மட்டும் இல்லை இருக்கிறது. ஆமீன். இந்த ரெண்டு செக்ஷனையும் அப்படியே ஒன்று வச்சு தான் அது 2 வெளிப்படுத்தி இருக்கிறார். கலவை குட்டி ஈட்ட உடனே என்னாகும்? கலவல் உண்டாகும். இப்போ கலவல் ஆடு அப்படிங்கிற மட்டும்தான் இங்கே பைபிளில் காட்டி இருக்கு. அப்போ கலவல் ஆடுன்னு சொல்லும்போது பாலை சுமந்து நடக்கிற ஆட்டையும் குறிக்கும், வயிற்றில் குட்டியோடு இருக்கிற ஆட்டையும் குறிக்கும். இந்த குழந்தைக்கு இந்த பால் ரொம்ப முக்கியம். ஆமே சொல்லுங்க. மடியில் வச்சு தூக்கி நடத்துகிற ஆமை ஆட்டுக்கு இந்த கலவல் ஆடுக்கு பால் ரொம்ப முக்கியம், குட்டி ஆட்டுக்கு. அதே போல இந்த கலவலை வச்சு தான் இந்த ஆளை வழி நடத்தணும், பெரிய ஆளாக மாற்றணும். நல்லா கவனிச்சுக்கோங்க இருக்கிற சத்தியத்தை. 2 சொல்லி பார்த்துட்டு 3வது ஒன்று அங்கே கூட திருச்சிட்டாரு பார்க்கக்கூடாது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியங்களை உடலையாக்கும். அப்போ இந்த கலவல் ஆடுக்கு உள்ள குட்டி இருக்கு. இது குட்டி போடுற ஆடு. சபை விசுவாசிய நல்லா புரிச்சுக்க, ஊழியக்கார பிள்ளைங்க நல்லா புரிச்சுருக்க. ஆமீன். அங்கே மேப்ப குட்டியிட மாட்டாங்க. நல்லா கவனிங்க. ஆடுதான் குட்டி போடும்.
ஆடுதான் பனிக்கானது. வேப்ப பனியிலும் ஆட்டுதான் அடிக்கவும் செய்வாரு, ஆட்டைதான் நடத்தவும் செய்வாரு, ஆட்டுதான் வழியை நடத்தவும் செய்வாரு. இதெல்லாம் வெளிப்பாட்டோட சத்தியங்கள். ஆமீன். சீர்வனத்துக்கு அடித்து கொண்டு போய் ஆட்டை அடிக்கிற ஆளு. அப்ப எதிர்காலத்தினால அடிக்க மாட்டாரு, குட்டியால வச்சிருப்பாரு. சண்டித்தனம் பண்ற ஆளையெல்லாம் செவ்வையா நடத்தி கொண்டு போவார். அப்ப சண்டித்தனம் கீழ்படியாம போகிற ஆட்டை அப்படி கரெக்டாக நடத்தி கொண்டு போவார். இப்படியெல்லாம் பயப்படிய சத்தியத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேணும்னு கர்த்தராகிய ஆதியாகமம் 33ஆம் அதிகாரம் 12 வசனத்தை படிங்க. பின்பு அவர் நாம் புறப்பட்டும் போவோம், வா, நான் உனக்கு முன் நடப்பேன் என்றார். ஒரு தெய்வ வேலைக்காரன் இதெல்லாம் முன்ன நடப்பான். ஆமீன். நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ஆடு எதை குறிக்கும், குட்டி போட்ட ஆடு எதை குறிக்கும் அப்படின்னா எல்லாமே ஒன்றுதான். அப்படி சத்தியத்தை சொன்னால் மகிமையான சத்தியம். வழி தெரிந்த நல்லா நடந்து போய் சர்வீஸ் உள்ள ஆட்டை ஒரு மேப்பை எங்கே கட்டியிருப்போம், முன்னாடி கட்டி வச்சிருப்போம். அவன் நம்ம திருகாத்திரமான ஆட்டையெல்லாம் கதவலாளாக இருந்தாலும் மேய்ச்சலாளாக இருந்தாலும் வழி நடத்தக்கூடிய ஆடை சைடில் அப்படியே சுற்றி பாதுகாப்புக்காகவும் ஒரு மேப்பை அந்த ஆட்டை அடிச்சு நடத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். சோத்து போக திருகாத்திரமான ஆடு வழி நடத்திய ஆடையெல்லாம் முன்ன வச்சிருப்பான் ஒரு மந்தையில். சில நேரம் சில மேய்ப்பர்கள் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க, மேய்ப்பதுக்கு பின்னால் ஆளுகள் போயிட்டே இருக்கும். சில நேரம் மேய்ப்பது நினைச்சுவான், இவனுக்கு கொடுத்த கொஞ்சம் ஆட்டை இவன் தனியாக நடத்த இல்லை, இப்படிப்பட்ட ஆளுகளை முன்ன வச்சு பின்னால் மேய்ப்பை நின்று பாதுகாப்பா நின்று நடத்திட்டு போயிட்டே இருப்பான். அது ஏன் முன்னாடி நடத்துறதுக்கு யாரும் இல்லை, மேய்ப்பை இல்லாதனால பின்னால இருந்து பாதுகாத்து நடத்தி வருகிற மேய்ப்பன் ஆட்டையே அப்படி வடிகட்டி நடத்துகிறவர். அதான் இந்த வசனம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறது. என்னை கேட்டு தேவைப்படுகிறேன், நல்லா பார்க்கணும். பின்பு அவர் நாம் புறப்பட்டு போவோம், நான் உன்னை உனக்கு நடப்பேன், முன்னால் நடப்பேன் என்றான். அதற்கு அவர் பிள்ளைகள், இளம் பிள்ளைகள், இன்னும் கலவையான ஆடு மாடுகள் என்னிடத்தில் இருக்கிறது என்றும் என் ஆண்டவனுக்கு தெரியும். அவைகளை ஒரு நாளாவது துரிதமாய் ஓட்டினால் மந்தையெல்லாம் அன்று போய் என் ஆண்டவனாகிய ஈருபது அடியனுக்கு முன்னே போய் நான் இருக்கிற என் ஆண்டவனிடத்தில் வருமானமும் எனக்கு முன் நடக்கிற மந்தைகள் கால் நடக்கும் பிள்ளைகளின் நடக்கத்தக்கதாக மெதுவாய் அவைகளை நடத்தி கொண்டு வருகிறேன் என்றார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, இதுக்கு தீர்க்கதரிசிட்ட ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தெய்வ மனுஷன் சொல்ற வார்த்தை இதான். நடத்து பிள்ளைகள் இருக்கிறாங்க, குட்டிகள் இருக்கிறாங்க, இவங்களெல்லாம் அப்படியே நடத்திட்டு போகணும். கலவர ஆடு இருக்கு, குட்டிகள் இருக்கு, ஆகவே நாம் துரிதமாக போக முடியாது என்று சொல்லி இந்த வழிநாடத்திய நாட்டில் என்னை கேட்க தெய்வ பிள்ளைகள், நீங்கள் மேன்மையாக இருக்க வேண்டும், நீங்கள் உத்தரவு உணவலாக இருக்க வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ யாரையெல்லாம் குறிக்குது? மனுஷனை குறிக்குது, அமேன், ஊழியக்காரர்களை குறிக்குது, போதகர்களை குறிக்குது. எல்லாருமே இந்த வசனத்தில் குறிக்கப்பட்டது. இது எல்லாம் நடத்துகிறது வசனம்தான். தீர்க்க தரிசனம் இல்லாத ஊழியம், ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் விசுவாசிகளையும் பிள்ளைகளையும் குட்டிகளையும் ஆடுகளை ஆட்டை கராக்களையும் நடத்தணும். காத்த அவர் பூமியை ராஜரீகம் பண்ணுகிறவர்.
பூமியை ஆளுகை செய்கிறவர் கர்த்தர். அவருடைய மகிமையாக நடத்துவதற்கு ஒப்புக்கெடுத்து அவருடைய மேன்மை கண்டுகொள்ளத்தக்கதாய் கிருபைக்கு நடக்க ஒப்புக்கெடுத்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பதாக என்று சொல்லி இன்றைக்கு இந்த வேத பகுதியை நான் உங்களுக்கு ஆமென் கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு கிரி செய்வதாக நாம் ஜெபிக்க போகிறோம். எனக்கு தேவ பிள்ளைகளை நாளை இந்த வசனத்தோட தொடர போகிற வாசித்து விட்ட ஆமென் ராஜாகமும் 37ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம் 15ஆம் வசனங்களோடு நான் உங்களோட பேசி வெளிப்பாடோடு நடத்தும்படிக்கு கர்த்தர் கிரியை செய்வார். என்ன ஜெபிப்போமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை கரவலாகவும் ஆட்டுக்குட்டிகளாகவும் அன்றைய எங்களை வேறு விரித்து வைத்து நடத்தி கொண்டிருக்கிறீங்க. திலகாத்திரமுள்ள மகிமையான ஆடுகளாகவும் எங்களை வேறு விரித்து வைத்து புல்லுள்ள நிலங்களிலே மேய்த்து அமர்ந்த நீர்களிலே நடத்தி ஒரு மேலான கிருபைக்கு நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய நடத்தும் நடக்க ஒப்பு கொடுத்து இது எங்களுக்கு கொடுத்த நன்மைகளை ஆசீர்வாதமாய் ஏற்றுக்கொண்டு நன்மையாய் ஏற்றுக்கொண்டு மகிமையாய் பிரகாசிக்கத்தக்கதாக அப்படி எனக்கு செய்யுங்கப்பா. எங்களுடைய நடக்கையில் குறைவுண்டு, எங்களுடைய நடத்தையில் குற்றம் உண்டு. ஆனாலும் ஆண்டவரே, உம்முடைய மகிமையின்படி நடத்தும்படிக்கு கிரியை செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தர் குகைகளை தெரிந்து கொண்டு பாடுகள் மற்றங்களை தெரிந்து கொண்டு கண்ணீரோடு உம்முடைய பாதத்தில் நிற்கிறாங்க. இந்த வழிநடத்தில் ஆண்டில் எங்கள் பிள்ளைகள் திக்கட்டு போய் நிற்கிறாங்க. திக்கட்ட பிள்ளைகளுக்கு தெய்வ நீர் இத்துணை நிற்பீராக, துணை நிற்கிறேன் என்று சொன்ன கற்று இந்த வார்த்தை வெளிப்பள்ள ஒவ்வொரு இலைகளை நீர் உங்களை துணை துருவங்களை வைப்பீராக. விடுதலை காண்பார்களாக, ரட்சிப்பை காண்பார்களாக, எழுப்புதலை காண்பார்களாக, சந்தோஷத்தை காண்பார்களாக, சமாதானத்தை காண்பார்களாக. இந்த ஆண்டு உம்முடைய நடத்தல் ஆண்டாக, உம்முடைய மகிமைப்படுத்துகிற ஆண்டாக ஒவ்வொரு ஜனங்களுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எங்கள் ஊழியத்தை கொடுத்து இந்த வார்த்தையின்படி நீதி நடத்துவீராக. ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லங்களிலும் இந்த நடத்துதல் ஆண்டிலே உம்முடைய வேத வசனம், உம்முடைய தீர்க்க தரிசனம், உம்முடைய வெளிப்பாடு, உம்முடைய ஒளி இவர்களை நடத்தி செல்வதாக என்று ஜெபிக்க எல்லா இருளின் ஆதிக்கங்களும், எல்லா வியாதியின் கோலங்களும், எல்லா தோல்வி பயங்களும், மரண கிரியைகளும், மரண கட்சிகளும், மனுஷனுடைய பெருமை ஆணவம் அகந்த கிரியைகளும் எல்லாம் அழிக்கப்பட்டு உம்முடைய கிருபையில் நடத்தும்படிக்கு இறக்கம் செய்வீராக. எந்த உலகத்துக்குரிய பொருளாங்கனுடைய கிரியைகளும், மந்திரவாத சூரிய சக்திய கிரியைகள், வீணான சாபங்கள், பாவக்கிரியைகள், பிடிவாத மார்க்க பேதங்கள், இது ஒன்றே எங்கள் பிள்ளைகளை மேற்கொள்ளாது. எல்லாவற்றையும் ஜெயிக்கிறதுக்கிறார். தெய்வ ஞானத்தில் வெளிப்பட தாழ்மையோடு உம்முடைய நன்மைகளை ஆசீர்வாதத்தை விட்டு பெறுகின்ற பிள்ளைகளை மேன்மை காலப்பணி இறக்கம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபித்து விடைபெறுகிற கற்றெல்லாம் இறக்கம் செய்யும். மீண்டும் இவர்களோடு வசனத்தை வார்த்தைகளை கொடுத்து நான் ஜெபிக்கும் வரைக்கும் இந்த சத்தம் தொனிக்கிற ஒவ்வொரு இல்லத்திலும் தெய்வ கிருபை தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அன்று தேவைப்படுகிறே இன்றைக்கு உங்களுக்கு அச்சுறுத்துகிறேன். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக.